Hi everyone, welcome to today's chemistry class. So நம்ம சேனல்ல so far நம்ம 12th standard chemistryல ரெண்டு சாப்டர் நம்ம முடிச்சிருக்கோம். ஒன்னு சாப்டர் நம்பர் 1 மெட்டலர்ஜி, அடுத்ததா சாப்டர் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட். ஸோ ரெண்டு நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு டேட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது நம்மளோட யூனிட் நம்பர் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுதான். ஸோ என்ன டாபிக்? ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் ரூல்ஸ் பத்தி டீடைலா படிக்க போறோம். ஒன்னு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ், அதாவது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்த ஆல்கஹால்ஸ் பத்தி டீடைல்டா படிக்க போறோம். அண்ட் அடுத்ததான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ஈத்தர்ஸ். ஸோ என்னோட கிளாஸ் நான் ஈத்தர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அது ரொம்பவுமே ஈஸியான ஒரு டாபிக். இதை நீங்க உங்க பேஜஸ் எடுத்து பார்த்தாலே, புக்ல உங்களோட பேஜஸ் எடுத்து பார்த்தாலுமே ஒரு 2 or 3 பேஜஸ்க்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அது செய்யறது நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது முடிச்சுட்டு we can go for the alcohols. ஓகே. ஸோ ஈத்தர்ஸோட ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா ROR. சரி, அப்ப ஆர்னா என்ன? ஆர்ன்றது எய்தர் இட் கேன் பி அல்கைல் ஆர் இட் கேன் பி அரைல் குரூப். ஒன்னு அல்கைலா இருக்கலாம், இல்லாட்டி எனக்கு அது அரைலா இருக்கலாம். சரி, அப்ப அல்கைல்னா என்ன? இதோட வேர்ட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். அல்க் பிளஸ் ஐல். அப்ப அல்க் அப்படின்ற வார்த்தை இதை இண்டிகேட் பண்ணுது, அல்கேனை இண்டிகேட் பண்ணுது. அப்ப அந்த அல்கைன்ல இருந்து நான் ஒரு ஹச் கம்மி பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? அல்கைல் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்கேனோட ஃபர்ஸ்ட் மெம்பர் எனக்கு மீத்தேன் படிச்சுருப்போம் இல்லையா? சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ், மூணு விதமான பாண்ட்ஸ் இருக்கு. சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் அப்படின்னா எனக்கு அல்கேன், டபுள் பாண்ட்னா அல்கீன், ட்ரிபிள் பாண்ட் எனக்கு அல்கேன். ஏன், ஈன், ஐன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்க பேச போறது சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் அல்கேனை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் மெம்பர் எனக்கு மீத்தேன், CH4. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மீத்தேன்ல இருந்து ஒரு ஹச் கம்மி பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு என்ன ஆயிடும்? CH3 மீத்தைல் ஆயிடும். இல்லாட்டி நம்ம மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். சரி, செகண்ட் நம்பர் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ C2 ரெண்டு கார்பன் வச்சு போடுறேன். அப்ப H6 ஃபார்முலா பாத்தீங்கன்னா இப்படி வரும், CnH2n + 2. இப்ப C2 C2 போட்டேன் அப்படின்னா N 2 × 2 + 2. அப்ப C2 2 × 2 எனக்கு 4, 4 + 2 எனக்கு 6. C2H6 மைனஸ் ஒரு H கம்மி பண்றேன். அப்ப இட் வில் கிவ் C2H5. இதுதான் நம்ம என்ன படிக்கிறோம்? எத்தில் ஆர் ஈத்தைல் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அல்கேன்ல இருந்து ஒரு H கம்மி பண்ணாதான் உங்களுக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்? அல்கைல் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திருக்கேன், மெத்தில், எத்தில். இப்படி நம்ம அடுத்து கீழே போக போக 3 கார்பன்னா அது ப்ரொபைல், 4 கார்பன்னா பியூட்டைல், 5 கார்பன்னா பென்டைல், 6 ஹெக்சைல், 7 ஹெப்டைல், 8 ஆக்டைல். ஸோ 8 வரைக்கும் நம்ம கொஞ்சம் நாளா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அல்கைன்ல இருந்து ஒரு ஹச்ச கம்மி பண்ணி வரதான் அல்கேல். அவ ஒண்ணு இது எனக்கு ஆல் குரூப்பா உள்ள வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த அரைல் குரூப், இதையும் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது அப்படி நம்ம ரெண்டா பிடிச்சாலும் R + I. அப்ப அந்த AR அப்படின்றது உங்களுக்கு எதை இண்டிகேட் பண்ணுது? அரோமேட்டிக் ரிங்கை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அரோமேட்டிக் அப்படின்னாலே குறைஞ்சது நம்மளோட கார்பன் நம்பர் 6 இருக்கும். அரோமேட்டிக் ரிங்னாலே டக்கு நமக்கு மைண்டுக்கு என்ன வரும்? பென்சின் ரிங் டக்குன்னு வந்துடணும். சரி, அப்ப பென்சின் ஃபார்முலா எனக்கு C6H6. அதுல இருந்து நான் என்ன பண்றேன், முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு H கம்மி பண்றேன். அப்ப ஆன்சர் எனக்கு C6H5. இதைத்தான் நம்ம இங்க ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நேமும் எனக்கு ஐல் அப்படின்னு தான் முடியும். ஸோ இதை ஃபினைல்னு சொல்லுவோம், சம்டைம்ஸ் இதை எனக்கு பென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டு ஆல் குரூப்ஸ் தான், ஒன்னு அல்கைலா இருக்கணும் இல்லாட்டி அரைலா இருக்கணும். இந்த ரெண்டு தான் உங்களுக்கு, இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து அட்டாச் ஆக போகுது. ஓகே, அப்ப வரக்கூடிய ஆல் குரூப்ஸ் எல்லாமே எனக்கு சேமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுவும் CH3, இதுவும் CH3 அப்படின்னா வேற ரெண்டு ஆல் குரூப்புமே எனக்கு சேமா வருது. இதுக்கு பேரு சிம்பிள் ஈத்தர்ஸ். இதுக்கு பேர் எனக்கு சிம்பிள் ஈத்தர்ஸ். இந்த ரெண்டு ஆல் குரூப் எனக்கு டிஃபர் ஆகுது. நீங்க யார வேணா எடுத்துக்கலாம். நீங்க இதோட அடுத்த மெம்பரான எத்தில் எடுக்கிறேன். ரெண்டு ஆருமே எனக்கு டிஃபர் ஆகுது. ஒரு பக்கம் எத்தில், இன்னொரு பக்கம்னா எத்தில் எடுத்திருக்கேன். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் எனக்கு மிக்சட் ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆல் குரூப் வச்சு பிரிக்கிறோம். ரெண்டு ஆருமே எனக்கு சேம்னா அது எனக்கு சிம்பிள். ரெண்டுமே எனக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னா எனக்கு மிக்சட் ஈத்தர்ஸ். ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈத்தர்ஸோட சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போறோம்.
ஸோ மொத்தம் 3 ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகே, இதில் நான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்டர் மாலிகுலர், சரி, கெமிஸ்ட்ரியில எனக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு இன்ட்ரா, இன்னொன்னு எனக்கு இன்டர். ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு இன்ட்ரா, இன்னொன்னு எனக்கு இன்டர். சரிங்களா? சரி, இந்த ரெண்டுமே எனக்கு பாண்டிங் சிஸ்டம்ஸ் பத்தி பேசுது. ஓகே, அப்ப இன்ட்ரானா என்ன? வித்தின் அ மாலிகுல், ஒரு மாலிகுலுக்கு உள்ள, வித்தின் அ மாலிகுல். அது இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ மாலிகுல், ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் ஒரு பாண்ட் ஃப்ரேம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் எனக்கு இன்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு வாட்டர் மாலிகுல் வரைகிறேன். இது எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுல். சரி, இதுக்கு எனக்கு ரெண்டு பாண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாண்டையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னு ரெண்டு. இந்த ரெண்டு பாண்டையும் நம்ம என்ன சொல்றோம்? இன்ட்ரா மாலிகுலர். ஏன்னா இது எனக்கு ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு உள்ள இருக்கு, வித்தின் த மாலிகுல்ஸ். இந்த டைப் ஆஃப் பாண்டிங்க்கு பேரு இன்ட்ரா மாலிகுலர். இன்னொரு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன நடக்குது? இந்த ஃபர்ஸ்ட் வாட்டர் மாலிகுலோட மைனஸ் ஆன ஆக்சிஜன் இஸ் கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் செகண்ட் மாலிகுல். எதோட அட்ராக்ட் ஆகுது? பாசிட்டிவ் எலமெண்டான ஹைட்ரஜனோட அட்டாக். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு புதுசா ஒரு பாண்ட் ஃப்ரேம் ஆகுதா? இதுக்கு பேரு என்ன சொல்றாங்க? எனக்கு இன்டர். இட் இஸ் பிட்வீன் டூ மாலிகுல். இது தனி மாலிகுல், இது எனக்கு தனி மாலிகுல். பட் ரெண்டுக்கும் நடுவுல அந்த ஓன்ற மைனஸும் ஹச்ன்ற பிளஸ் எனக்கு அட்ராக்ட் ஆகி புதுசா ஒரு பாண்ட் ப்ரிப்பேர் பண்ணுது இல்லையா? அப்ப இந்த அட்ராக்ஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்க? எனக்கு இன்டர் மாலிகுலர் பாண்டிங். சரி, அப்ப இன்ட்ரானா வித்தின் அ மாலிகுல், இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ மாலிகுல்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப இங்க நம்ம பேச போறது இன்டர் பத்தி மட்டும்தான் பேச போறோம். அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க எத்தனை ரியாக்டன்ட் எடுக்க போறீங்க. ரெண்டு ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் நம்ம இங்க எடுக்க போறோம். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு எனக்கு எதை இண்டிகேட் பண்ணுது? இன்டர் அப்படின்னா பிட்வீன் டூ. அப்ப நான் எடுக்க போற ரியாக்டன்ட் அளவு ரெண்டு. சரி, அடுத்து டீஹைட்ரேஷன். ஓகே, ஹைட்ரா, ஹைட்ரேஷன் அப்படின்னா எனக்கு என்னதான்? வாட்டர் மாலிகுல் தான். ஓகே, எப்பெல்லாம் ஒரு டேர்ம் எனக்கு டீன்னு ஆரம்பிக்குதோ, ஓகே, எப்பெல்லாம் ஒரு டேர்ம் எனக்கு டீன்னு ஆரம்பிக்குதோ அப்ப நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு வந்து எலிமினேட் சம்திங். நான் ஏதோ ஒரு விஷயத்த ரிமூவ் பண்ணி வெளியே போட போறேன். ஓகே, அப்ப அடுத்த வார்த்தை என்ன? டீஹைட்ரேஷன். அப்ப ஹைட்ரேஷன் எனக்கு வாட்டர். அப்ப இங்க நான் ரிமூவ் பண்ண போறது வாட்டர் மாலிகுல தான் நான் ரிமூவ் பண்ணி வெளியில போட போறேன். சரி, அடுத்த வார்த்தை எனக்கு ஆல்கஹால். அப்ப ஆல்கஹால் இஸ் கோயிங் டு பி மை ரியாக்டன்ட். ஏன்னா என்னோட எய்ம் எனக்கு என்னதான்? ஈத்தர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஈத்தர்ஸ்ன்றதான் ப்ராடக்ட். அப்ப ரியாக்டன்ட்டுக்கான ஹிண்ட் தான் யார்? எனக்கு ஆல்கஹால். ஓகே, அப்ப இங்க நம்ம மூணு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹெட்டிங்ல இருந்து. நான் எடுக்க போற ரியாக்டன்ட் ஆல்கஹால். எத்தனை எடுக்க போறேன்? ரெண்டு எடுக்க போறேன். எடுத்துட்டு என்ன செய்ய போறேன்? வாட்டர் மாலிகுல ரிமூவ் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள். சரி, let me go with ethanol. எத் ஆர் ஈத் அப்படின்னா கார்பன் ஆட்டம்ஸ் எனக்கு ரெண்டு. சோ ரெண்டு எத்தனால் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எத்தனால ஸ்ட்ரைட்டா எழுதுங்க. வேற செகண்ட் எழுதும்போது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே பின்னாடி இருந்து போகணும். பின்னாடி இருந்து போனேன்னா OH CH2 CH3. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது நேராவும், அடுத்தது எனக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல போனீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல ரிமூவ் பண்ணி வெளியே போறது ஈஸியா இருக்கும். சரி, முன்னாடி நம்ம ஹெட்டிங் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நானு வாட்டர் மாலிகுல தான் ரிமூவ் பண்ணி வெளியில போட போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஆனா அதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஜஸ்ட் ரெண்டு ஆல்கஹால்ஸ் சேர்ந்துதான் உங்களுக்கு என்ன பண்ணாது? எனக்கு வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டாது. இதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். இந்த ஏஜென்ட் தான் யார்? எனக்கு கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட். பிளஸ் இங்க நான் ஒரு டெம்பரேச்சரும் எடுத்துக்கிறேன் 413 கெல்வின். சரிங்களா? ஓகே, அப்ப கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட் இங்க உங்களுக்கு என்ன வேலை செய்யுது? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா வேலை செய்யுது. அப்ப இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவான்? வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணி எனக்கு வெளியில கொண்டு போயிடுவான். பிளஸ் டெம்பரேச்சர் எனக்கு 413 கெல்வின். ஓகே, அப்ப இங்க வாட்டர் மாலிகுல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போறோம்? வாட்டரை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். வாட்டரை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு H, இன்னொன்னு எனக்கு OH. சரி, அப்ப முதல்ல இருந்து H எடுத்துக்கோங்க, ரெண்டாவதுல இருந்து OH எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் வந்து H, செகண்ட் ரியாக்டன்ட் வந்து OH. எடுத்து என்ன பண்ணிருங்க? வாட்டர் மாலிகுல வெளியே போட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். CH3 CH2. இங்க எனக்கு O அப்படியே தான் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு O. இந்த பக்கம் எனக்கு CH2 CH3. ஓகே,
ஈத்தர் ப்ரிப்பேர் ஆயிடுச்சா தெரியுதா? இது எனக்கு ஒரு ஆர் குரூப் CH3CH2 ஒரு ஆர் குரூப். இந்த பக்கம் எனக்கு ஒரு ஆர் குரூப், நடுவில் எனக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்சிஜன் ஆட்டம் ROR. RORனால யாரு ஜெனரல் ஃபார்முலா எனக்கு ஈத்தரோட ஜெனரல் ஃபார்முலா தான் இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன ஐயூபேக் நேம் வைக்கலாம்? 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, அப்ப இது எனக்கு ஈத். முன்னாடி சொல்லிட்டு நமக்கு அல்கைல், அப்ப எனக்கு ஈத்தைல். சரி, ரெண்டுமே எனக்கு சேமா தான் இருக்கு. மேபி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டை ஈத்தைல் ஆர் டை எத்தில். என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஓ வந்துட்டாலே அது எனக்கு ஈத்தர் தான். ஸோ டை எத்தில் ஈத்தர் நேம் எனக்கு டை எத்தில் ஈத்தர். இப்ப இல்லாட்டி இன்னொரு விதமா நேம் வைக்கலாம். எப்படின்னா, இந்த ஆக்சிஜனை ஏதாவது ஒரு பக்கம் நீங்க சேர்த்துக்கலாம், எதர் இந்த பக்கம் முன்னாடி இல்லாட்டி பின்னாடி சேர்த்துக்கலாம். இங்க எனக்கு ரெண்டுமே சேமா தான் இருக்கு, ஸோ ப்ராப்ளம் வராது. ஒன்னு இப்படி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஆக்சிஜனா ஒரு தடவை சேர்த்து ஈத்தாக்சி. இங்க நான் 2 அல்கைல் குரூப்பை சேர்த்து எழுதிருக்கேன், இங்க நான் பிரிச்சு எழுத போறேன் ஈத்தாக்சி. ஓகே, அப்ப இந்த குரூப் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அப்ப இங்க மிச்சம் என்ன இருக்கு, 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்போ அதோட ரூட் வேர்ட் எனக்கு ஈத்து, நடுவில் இருக்க எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட், அப்போ அதோட சிம்பிள் எனக்கு ஏன். ஓகே, சோ ரெண்டுமே சரிதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், 2 அல்கைல் குரூப்பை சேர்ந்தாப்புல எழுதி டைஎத்தில் ஈத்தர்னு ஈஸியா முடிச்சிட்டோம். அடுத்து ஐயூபேக் ரூல்ஸ் படி போனோம் அப்படின்னா என்ன பண்றேன், ஆக்சிஜனா ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்றேன். அப்ப இது எனக்கு ஈத்து ஆக்சிஜன், சோ ஈத்தாக்சி. அகைன் அடுத்து எனக்கு 2 கார்பன் தான், சோ ஈத்து, நடுவுக்கு எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட், சோ அதனால எனக்கு ஏன் ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். சோ இப்போ இங்க நம்ம பார்த்து முடிச்ச நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டினா கேட்டா, எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ எனக்கு ஒரு 99% இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க, என்ன ரியேஜென்ட் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, ப்ராடக்ட் கேட்பாங்க. சரி, என்ன கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ஹெட்டிங் கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஹெட்டிங் கொடுக்காத பட்சத்துல நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும், இங்க ரியேஜென்ட் யாருன்னு பாருங்க, கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். இந்த ரியேஜென்ட் எனக்கு உள்ள வந்துட்டாலே நான் என்னதான் செய்ய போறேன், வாட்டர் மாலிகுலர் தான் ரிமூவ் பண்ண போறேன். ஓகே, அப்ப இங்க நமக்கான ஹிண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீனாலே ரிமூவிங், ஹைட்ரேஷன்னா வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்க போறோம். ஓகே, மறுபடியும் ரியாக்டன்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க, நம்ம எத்தனை ரியாக்டன்ட் எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ 99% இந்த மாதிரி ரியாக்டன்ட் கொடுத்துதான் எனக்கு ப்ராடக்ட் கேட்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற செகண்ட் ப்ரிப்பரேஷன்னா இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஸோ என்ன நேம் கொடுத்துருக்காங்க, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, ஸோ வில்லியம்சன் அட் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட். ஸோ நேம்ல உங்களுக்கு என்ன வந்துச்சு, நம்ம எதை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஈத்தர் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ என்ன ரியாக்டன்ட் 2, ஒன்னு சோடியம் அல்காக்சைடு. இங்க நான் காமன் நேம் தான் கொடுத்துருக்கேன், என்ன பர்டிகுலரா நேம் கொடுக்கல. சோடியம் அல்காக்சைடு, அதோட சேர போறது அல்கைல் ஹாலைட். என்ன செய்ய போறோம், ஹீட் பண்ண போறோம். சரி, ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். சோடியம், அப்ப அதோட சிம்பிள் எனக்கு Na. சரி, அடுத்த வார்த்தை எனக்கு இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 3 ஹாஃபா பிரிச்சுக்கலாம். சோடியம் எழுதிட்டேன். இப்ப அடுத்த வார்த்தை எனக்கு அல்க்னா எனக்கு என்னதான், அல்கைல் குரூப். ஓகே, ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் நம்பர் அல்கைல், அப்ப எனக்கு மீத்தைல் மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த வார்த்தை என்னது, எனக்கு ஆக்சைடு. ஆக்சைடுனா எனக்கு ஆக்சிஜன் ஆட்டம். ஓகே, நடுவுல போட்டுடலாமா. ஓகே, ஏன்னா இதுவும் பிளஸ், மெட்டலும் எனக்கு பிளஸ், சோடியம் மெட்டல் எனக்கு பிளஸ் தான். அப்ப 2 பிளஸ் பிரிக்கிற மாதிரி நடுவுல தான் உங்களுக்கு என்ன வந்தாகணும், ஆக்சிஜன் ஆட்டம் வந்தாகணும், பிளஸ். அகைன் அடுத்து நான் பேச போறது அல்கைல் தான். நீங்க என்ன அல்கைல் எடுக்கிறீங்களோ அதே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், பட் நான் அதே அகைன் ரிப்பீட் பண்றேன், அல்கைல். அடுத்த வார்த்தை எனக்கு ஹாலைட். ஹாலைட்னா எனக்கு ஹாலஜன்ஸ். 4 ஹாலஜன்ஸ் இருக்கு, புளோரின், குளோரின், புரோமின், அயோடின். குரூப் நம்பர் 17 சேர்ந்தது. ஸோ அதுல நான் என்ன பண்றேன், புரோமின் எடுக்கிறேன். என்ன செய்ய போறோம், ஹீட் பண்ண போறோம். சரி, அப்ப நம்ம ஹீட் பண்றப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, இங்க எனக்கு தேவை இல்லாத, ஏன்னா ஈத்தரோட ஜெனரல் ஃபார்முலா எனக்கு ROR. இதுதான் ஈத்தரோட ஜெனரல் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம்னா எனக்கு தேவை RO, அதோட கனெக்ட் ஆக போற R. அப்ப எனக்கு என்ன வேணா, Na வேணா, இங்க இருக்கக்கூடிய Br வேணா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து வெளியே போட்டுருங்க. I'm going to eliminate NaBr. சரி, பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படியே சேர்த்து எழுதிடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் CH3. அடுத்தது O. அடுத்து இங்க எனக்கு மிச்சம் இருக்குது CH3. கிடைச்சிருச்சா, ROR. ஸோ இதுக்கு பேரு ரெண்டுமே எனக்கு மெத்தில் தான். அப்ப ப்ரிஃபிக்ஸ்ல டை போட்டுக்கோங்க, டை மெத்தில். அண்ட் என்னொன்னு ஃபங்க்ஷனுக்கு ஓக்கு பேரு
ஈத்தர், டைமெத்தில் ஈத்தர். ஐபாக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜனை ஒருத்தர் கூட சேர்த்துக்கோங்க. அப்ப மீத்தாக்சி, மீத்தாக்சி. சரி, அப்ப இங்க எத்தனை சும்மாதான் இருக்கு, அப்ப ஒரு கார்பன் தான் இருக்கு, அப்ப இதுக்கு பேரு மீத்து. எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட், அப்ப அதுக்கு பேர் எனக்கு மீத்தேன், மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ புரிஞ்சிருச்சா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இது கொஸ்டினா கேட்டா எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 90% எனக்கு நேம் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்து கேட்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரியாக்டன்ட்ட கொடுத்துருவான். உங்கள்கிட்ட என்ன கேட்பான், ப்ராடக்ட் எழுதுங்கன்னு கேட்பான். ரொம்ப சிம்பிள், நீங்க என்ன பண்ணணும், NaBr வெளியே போட்டுருங்க. இங்க உங்களுக்கு நான் மெத்தில் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்க என்ன ஆல்கைல், எத்தில், ப்ரோபைல், பியூட்டைல், நீங்க என்ன ஆல்கைல் வேணாலும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது நம்மளோட கடைசி மூணாவது ப்ரிப்பரேஷன். என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க, மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, ஒரு ஹிண்ட் கொடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஷன்னில் முடிஞ்சாலுமே we are going for addition. எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஷன்னில் முடிஞ்சாலே நம்ம என்னதான் பண்ண போறோம், we are going for addition. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். அப்படி முன்னாடி வாங்க, என்ன கொடுத்திருக்கான், மெத்தில் கொடுத்திருக்கான். அப்ப இங்க நம்ம ஆட் பண்ணிக்க போற குரூப் எனக்கு மெத்தில். அப்ப மெத்திலேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் மெத்தில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை ஆஃப் ஆல்கஹால். அப்ப எனக்கு இங்க ரியாக்டன்டா வரப்போறது ஆல்கஹால், என்னோட ரியாக்டன்டா வரப்போகுது. மேபி எத்தனால் எடுத்துக்கலாம், CH3CH2OH பிளஸ். சரி, இதோட நான் சேர்க்க போறது டை அசோமீத்தேன். இதுக்கு பேர் எத்தனால். 2 கார்பன் ஆட்டம் இருக்கு, சோ எத்து எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். சோ அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால், அப்ப சிம்பிள் எனக்கு OL, எத்தனால். இதோட நான் சேர்க்க போறது டை அசோமீத்தேன், டை அசோமீத்தேன். ஓகே, இப்ப மீத்தேன் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, CH4. இது எனக்கு மீத்தேன். சரி, முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க, அசோ. அசோன்றது எனக்கு நைட்ரஜன் ஆட்டமை இண்டிகேட் பண்ணும். சரி, அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, டை. இப்போ டை அப்படின்னா நம்பர் எனக்கு 2. சரி, இதை ரெண்டு நான் சேர்க்கணும், சேர்த்தாதான் எனக்கு இந்த டையோசோ மீத்தேன் அப்படின்ற காம்பவுண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப 2 என்ன நீங்க உள்ள கொண்டு வரீங்க, N2 நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா இங்க இருந்து என்ன பண்ணும், 2 H வெளியே போயிடணும். 2 H வெளியே போனாதான் அந்த இடத்துல எனக்கு யார் உள்ள வர முடியும், 2 N எனக்கு உள்ள வர முடியும். சோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னதுன்னா டை அசோமீத்தேன். இதே என்ன பண்ண போறோம், நம்ம ஹீட் பண்ண போறோம் in the presence of HBF4, ஃப்ளூரோபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கமிங் டு தி கான்செப்ட், என்ன செய்ய போறோம், மெத்திலேஷன் பண்ண போறோம். சரி, மெத்தில் ஃபார்முலா என்னது எனக்கு CH3. இப்ப இங்க CH3ல இங்க எனக்கு CH2 ரெடியா இருக்கு. ஓகே, அப்ப ரிமைனிங் ஒரு H இங்க ரெடியா இருக்கா. என்ன பண்ணலாம், இந்த குரூப் கொண்டு போய் இங்க ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா CH2 பிளஸ் ஒரு H உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், CH3 கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் இஸ் CH3 CH2. நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், ஓவும் எனக்கு அப்படியே தான் இருக்கு. இந்த ஹச்சோட நான் எதை சேர்த்துக்கிறேன், CH2 சேர்த்துக்கிறேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது எனக்கு CH3 ஆயிடுச்சு. நமக்கு தேவையான ஈத்தர் ROR அப்படின்றது ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. பிளஸ் N2 நைட்ரஜன் மாலிகுல், அதுவே எனக்கு ஒரு ஸ்டேபிள் ப்ராடக்ட் தான், அந்த மாதிரி பண்ணலாம், ஈஸியா வெளியே எடுத்துடலாம். சரி, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், என்ன வைக்கலாம். சோஃபா நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம ஒரே அல்கைல் தான் யூஸ் பண்ணலாம், ஈஸியா முடிச்சிட்டோம். இங்க ஒரு பக்கம் எத்தில் இருக்கு, இன்னொரு பக்கம் எனக்கு மெத்தில் இருக்கு. அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படிப்போம், ஈயா எம்மா, இது ஃபர்ஸ்ட் வரும், ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப எத்தில் மெத்தில் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு ஈத்தர், எத்தில் மெத்தில் ஈத்தர். ஓகே, அப்படி இல்ல ஐயூபேக் நேம் படி எப்படி வைக்கலாம், ஆக்சிஜன் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம பண்ணலாம், சேர்த்துக்கலாம். மேபி நான் இந்த பக்கம் சேர்த்துக்கிறேன். அப்ப நேம் ஈத்தாக்சி, ஃபர்ஸ்ட் ஆல்கைலுக்கு போல நான் சேர்த்திருக்கேன். அப்ப ஈத்து பிளஸ் ஆக்சி, ஈத்தாக்சி. அடுத்து ஒரு கார்பன் இருக்கு, சோ மீத்து, எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட் தான், சோ மீத்தேன். செயல் ஒண்ணு படிச்சா எத்தல் மெத்தல் ஈத்தர்னு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா பாத்துக்கோங்க. இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது பேர் எனக்கு ஈத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா 11th சாப்டர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது முதலாவதா ஈத்தர்ஸ்ன்ற கான்செப்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகே, ஈத்தர்ஸ்னா என்ன, ஜெனரல் ஃபார்முலா பார்த்திருக்கோம். 2 R பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்.
அடுத்தது ஒரு 3 ப்ரிப்பரேஷன் பார்த்திருக்கோம். ஓகே, கடைசி ப்ரிப்பரேஷன். இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்த மாதிரியே தான் ரியாக்டன்ட்ட கொடுத்துருவான். உங்கள்ட்ட என்ன கேட்பான்? ப்ராடக்ட் பக்கம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்பான். ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ மெத்தட்ல மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதே மாதிரிதான் நம்மளோட எல்லா வீடியோஸுமே இருக்கும். எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றோம்னா டாபிக் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, அதே மாதிரி இது கொஸ்டினா கேட்டா இப்போ வரக்கூட மந்த்லிலயோ மிட் டேர்ம்லயோ கொஸ்டினா கேட்டா எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பாத்துட்டீங்க, சூப்பர், வெரி குட். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கல அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 ஃபுல் சாப்டர்ஸ் முடிச்சு நம்ம சேனல்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த வரப்போற ஜூன் மந்த்லி டெஸ்ட் நம்ம சூப்பரா பண்ணிடலாம். டேக் கேர், தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்.